அனைவருக்கும் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோலையே டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 மற்றும் 26ஆம் ஆண்டுக்கான வேளாண் கூட்டம் பட்ஜெட் நடைபெற்றிருக்கு. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் நிறைய அரசாணையின்படி நிறைய ஸ்கீம் அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஏழை எளிய மக்கள் கூட்டுறவு வங்கியில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன்களும் தள்ளுபடி செய்வதாக சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னொரு மகிழ்ச்சியான முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய PAAY NPHH, ஸோ இந்த மாதிரி ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய 3 வகை கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் வழங்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க. திமுக அரசு வாக்குறுதிகளை இடம்பெற்றிருக்கு. சரிங்களா, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் மக்களே. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழக அரசு முடிவிட்டு செஞ்சுருக்காங்க. இல்லை அப்ளை பண்ணணும், எப்படி விண்ணப்பிக்கணும், எங்கே விண்ணப்பிக்கலாம், இதற்கான டோக்கன் வாங்கியதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணும், ஒரு சில அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது எதற்கான தெளிவான விளக்கமும் இந்த வீடியோவில் முழுமையாக இருக்குது. சரிங்களா, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் நம்ம இந்த வீடியோவை கொடுக்கறதுக்கு காரணம், எல்லோருக்குமே இந்த வீடியோ போயிட்டு சேரணும், எல்லோரும் இந்த ஸ்கீமுக்கு தெரியணும், எல்லோரும் பயன்பெறணும் என்பதற்காக நம்ம மறுபடியும் திரும்ப ஸ்கீம் எல்லாமே கொடுத்துட்டு வரோம். சரிங்களா, நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு சில அப்டேட்டை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா தீபாவளி வர இருக்கக்கூடிய தீபாவளிக்காக 5000 ரூபாய் நமக்காக தமிழக அரசு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசின் சூப்பரான திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரெடி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ரேஷன் அட்டை ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மத்திய மாநில அரசால் வழங்கப்படுகிறதுங்க. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசிலிருந்து உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமை தொகை ரேஷன் கார்டுக்கு தமிழக அரசு சார்பாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் இதை வழங்குறாங்க. அடுத்து பெண்களுக்கு நிதி உதவி வழங்க மகளிர் உரிமை தொகை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகை, பொங்கல் அட்டை ரேஷன்தாரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெள்ளம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி, சேழைகளும் வழங்கப்படுகிறது. அனைவருமே, ஏழை எளிய மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி பரிசு. சில நாட்களுக்கு முன்னர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தீபாவளி பரிசாக தமிழகம் மற்றும் இந்தியாவிற்கே அறிவித்தார் GST குறைப்பு. இன்னும் சில தினங்களில் தமிழக அரசு தீபாவளிக்காக மக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னா, உங்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்கப்படும். இந்த அறிவிப்பு வெளியிடப்படுறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கும் நிலையில் தற்பொழுது அங்கங்கே கூப்பன்கள் அனைத்தும் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ கூப்பன் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கூப்பன்கள் எங்கே வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் இந்த கூப்பனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு அடுத்த 10 தினங்களில் உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லைன்னா கையில் உங்களுக்கு பணமாக வழங்கப்படுகிறதுங்க. தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5000 வழங்கும் என்ற குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் அறிவிடப்படவில்லை. ஸோ திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இது இருப்பதனால விரைவில் தீபாவளியை முன்னிட்டு 5000 ரூபாய் சிலருக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு உடனடியாக
படிப்படியாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் வைக்கப்படும். ஸோ இதுதான் இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட்டுங்க. மேலும் இதை பற்றின சில முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோட்டோலையே டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 மற்றும் 26ஆம் ஆண்டுக்கான வேளாண் கூட்டம் பட்ஜெட் நடைபெற்றிருக்கு. கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு அந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தில் நிறைய அரசாணையின்படி நிறைய ஸ்கீம் அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் விதமாக விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஏழை எளிய மக்கள் கூட்டுறவு வங்கியில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன்களும் தள்ளுபடி செய்வதாக சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்னொரு மகிழ்ச்சியான முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய PAAY NPHH, ஸோ இந்த மாதிரி ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய 3 வகை கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் வழங்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க. திமுக அரசு வாக்குறுதிகளை இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் மக்களே. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழக அரசு முடிவிட்டு செஞ்சுருக்காங்க. இல்லை அப்ளை பண்ணணும், எப்படி விண்ணப்பிக்கணும், எங்கே விண்ணப்பிக்கலாம், இதற்கான டோக்கன் வாங்கியது அப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணும், ஒரு சில அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது எதற்கான தெளிவான விளக்கமும் இந்த வீடியோவில் முழுமையாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் நம்ம இந்த வீடியோவை கொடுக்கறதுக்கு காரணம், எல்லோருக்குமே இந்த வீடியோ போயிட்டு சேரணும், எல்லோரும் இந்த ஸ்கீமுக்கு தெரியணும், எல்லோரும் பயன்பெறணும் என்பதற்காக நம்ம மறுபடியும் திரும்ப ஸ்கீம் எல்லாமே கொடுத்துட்டு வரோம். சரிங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு சில அப்டேட்டை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா தீபாவளி வர இருக்கக்கூடிய தீபாவளிக்காக 5000 ரூபாய் நமக்காக தமிழக அரசு கொடுக்கிறாங்க. தமிழ்நாடு அரசின் சூப்பரான திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரெடி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ரேஷன் அட்டை ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மத்திய மாநில அரசால் வழங்கப்படுகிறதுங்க. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசிலிருந்து உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமை தொகை ரேஷன் கார்டுக்கு தமிழக அரசு சார்பாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் இதை வழங்குறாங்க. அடுத்து பெண்களுக்கு நிதி உதவி வழங்க மகளிர் உரிமை தொகை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகை, பொங்கல் அட்டை ரேஷன்தாரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி, சேழைகளும் வழங்கப்படுகிறது. அனைவருமே, ஏழை எளிய மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபாவளி பரிசு. சில நாட்களுக்கு முன்னர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தீபாவளி பரிசாக தமிழகம் மற்றும் இந்தியாவிற்கே அறிவித்தார் GST குறைப்பு. இன்னும் சில தினங்களில் தமிழக அரசு தீபாவளிக்காக மக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னா, உங்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்கப்படும். இந்த அறிவிப்பு வெளியிடப்படுறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கும் நிலையில் தற்பொழுது அங்கங்கே கூப்பன்கள் அனைத்தும் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ கூப்பன் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கூப்பன்கள் எங்கே வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் இந்த கூப்பனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு
அடுத்த 10 தினங்களில் உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லைன்னா கையில் உங்களுக்கு பணமாக வழங்கப்படுகிறதுங்க. தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5000 வழங்கும் என்ற குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் அறிவிடப்படவில்லை. ஸோ திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இது இருப்பதனால விரைவில் தீபாவளியை முன்னிட்டு 5000 ரூபாய் சிலருக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே. ஸோ இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு உடனடியாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் வைக்கப்படும். ஸோ இதுதான் இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட்டுங்க. மேலும் இதை பற்றின சில முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.